இந்தியாவோட நெருங்கின நட்பு நாடான ரஷ்யா அவங்க கிட்ட உள்ள பல ஆயுதங்களை இந்தியாவுக்கு விற்கணும்னு விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா இப்போ அவங்களுக்கு தேவையான பல ஆயுதங்களை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அதனால முன்னாடி மாதிரி ரஷ்ய ஆயுதங்களை வாங்குறதுல இந்தியா அதிக ஆர்வம் காட்டுறதில்ல. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது வேற எதுவும் இல்லை, S-500 தான். இந்தியா இப்போ S-400 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் பாகிஸ்தான் கூட நடந்த மோதல்ல S-400 நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. S-400ஓட இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன இந்தியா மேலும் சில S-400 யூனிட்ஸை வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது கூடவே S-500 வாங்குறதுக்கான டிஸ்கஷன்ஸும் இப்போ இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்தியா இப்போ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற S-400 விட நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுற S-500 பல மடங்கு பவர்ஃபுல் அண்ட் எஃபிஷியன்டானது. அதனால S-400 விட S-500ல அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா. இந்தியன் மிலிட்ரி S-500 டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் ஆர்டிக்கல்ல ரஷ்யாவுடைய ஆயுத ஏற்றுமதியாளரான ரோசோபோரான் எக்ஸ்பர்ட்டை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் S-500 பற்றின அவங்களுடைய குவரிஸை ஃபார்முலா சப்மிட் பண்ணிட்டதா சொல்லியிருக்காருன்னு அந்த ஆர்டிக்கல்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா S-500 மேலே இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்களால S-500 எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. S-500 இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு ரஷ்யா சொன்னதுக்கு காரணம் அந்த சிஸ்டமுடைய ப்ரொடக்ஷன் இப்போ சேச்சுரேட் ஆகிடுச்சு. அதாவது S-500 தயாரிக்கப்படுற ப்ரொடக்ஷன் லைன்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டியில் இப்போ செயல்பட்டு இருக்காங்க. அதனால மேற்கொண்டு புதுசாக எந்த ஆர்டர்ஸையும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் ரஷ்யா இருக்காங்க. இது போக ரஷ்யா மேலே பல சாங்ஷன்ஸ் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால S-500 தயாரிக்கிறதுக்கு தேவையான முக்கிய காம்போனன்ட்ஸுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இந்த காரணங்களால S-500ஓட ப்ரொடக்ஷன் இப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா இப்போ ஒரு போரில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால தயாரிக்கப்படுற எல்லா S-500ஸும் ரஷ்யன் மிலிட்ரியை பயன்படுத்திக்கிறாங்க. 2020 ஆரம்பத்தில் ரஷ்யா அவங்களுடைய ஆர்மிக்காக அப்ராக்சிமேட்டாக 10 S-500 யூனிட்ஸை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த சில மாதங்களில் ஒரு சில S-500 சிஸ்டம்ஸ் டெலிவரும் செய்யப்பட்டுச்சு. S-500 ப்ரொடக்ஷன் மாதிரியே அதோடைய டிப்ளாய்மெண்ட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அதனால இப்போ ஒரு சில S-500 சிஸ்டம்ஸ் தான் ஆப்ரேஷனலாக இருக்குது. ஆப்ரேஷனலாக இருக்கிற S-500 இப்போ மாஸ்கோலையும் ரஷ்யாவோட ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லையும் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கிறதா நம்பப்படுது. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் படி S-500 ப்ரொடக்ஷன் லைன்ஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்படி ப்ரொடியூஸ் செய்யப்படுற எல்லா S-500 பேட்டரிஸையும் ரஷ்யன் ஆர்ம் ஃபோர்ஸஸே ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க. 2030 வரைக்கும் தயாரிக்கப்படுற எல்லா S-500ஸையும் ரஷ்யாவே பயன்படுத்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 2018 சுமார் $5.43 பில்லியன் கொடுத்து நாம ரஷ்யா கிட்ட இருந்து 5 S-400 ரெஜிமெண்ட்ஸை வாங்கினோம். இந்த 5 ரெஜிமெண்ட்ஸில் ரஷ்யா இது வரைக்கும் 3 S-400 ரெஜிமெண்ட்ஸை தான் இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணியிருக்காங்க. டெலிவர் செய்யப்பட்ட 3 S-400 ரெஜிமெண்ட்ஸும் இப்போ ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட்டில் இருக்குது. இந்த நிலைமையில் இந்த வருஷம் பாகிஸ்தான் கூட ஏற்பட்ட மோதலில் S-400 அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கு. இந்த மோதலப்போ S-400 பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்திச்சு. அதுலேயும் குறிப்பாக 300 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாகிஸ்தான் உள்ளே இருந்த ஒரு டார்கெட்டை தாக்கி அழிச்சு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு S-400. S-400 திறமையை பற்றி இம்ப்ரெஸ் ஆன இந்தியா மேலும் 5 S-400 யூனிட்ஸை வாங்க போகிறதா சில மீடியா ரிப்போர்ட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. S-400 மட்டும் இல்லாமல் S-400 விட பல மடங்கு அட்வான்ஸ்டான S-500 வாங்குறதுலையும் இந்தியா இப்போ ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உலகத்தோட மிக சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பில்டப் கொடுக்கப்படுற S-500 கேப்பபிலிட்டிஸை S-400 கம்பேர் பண்ணுறதன் மூலமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். S-400 ரேஞ்ச் 400 கிலோமீட்டர், S-500 ரேஞ்ச் 500லேருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். S-400ஆல் 30 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற டார்கெட்டை தாக்கி அழிக்க முடியும். அதே சமயம் S-500ஆல் 200 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற டார்கெட்டை தாக்கி அழிக்க முடியும். அப்படின்னா S-400 விட கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிக உயரத்தில் இருக்கிற டார்கெட்ஸை S-500ஆல் தாக்கி அழிக்க முடியும். S-400 எல்லா விதமான ஏர்கிராஃப்ட்ஸ், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸை தாக்கி அழிக்கும். S-500 எல்லா விதமான ஏர்கிராஃப்ட்ஸ், ட்ரோன்ஸ் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸை தாக்கி அழிக்கும். இது கூடவே எல்லா விதமான பேலிஸ்டிக் மிசைல்ஸையும் தாக்கி அழிக்கிற திறன் S-500 இருக்கு. S-500 ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா இதால ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸை கூட தாக்கி அழிக்க முடியும். ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ்னா வேற எதுவும் இல்லை, சவுண்டோட வேகத்தை விட குறைஞ்சபட்சம் 5 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வகையான ஆயுதம் தான் இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ஸ். S-400 டாக்டிக்கல் அண்ட் ஆப்ரேஷனல் த்ரெட்ஸை எதிர்கொள்ள உதவும். அதே சமயம் S-500 ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட்ஸையும் எதிர்காலத்தில் வரப்போற ஹைப்பர்சோனிக் த்ரெட்ஸையும் எதிர்கொள்ள உதவும். ஓவராலாக பார்க்கும்போது S-400 குறிப்பிட்ட ரீஜன்ஸுக்கும் செக்டர்ஸுக்கும் வான் பாதுகாப்பு கொடுக்கும். அதே சமயம் S-500 நாட்டோட பல நகரங்களுக்கும் பல விதமான ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கும் கமாண்ட் நோட்ஸுக்கும் வான் பாதுகாப்பு கொடுக்கும். இந்தியா S-500 அவங்களுடைய மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் ஷீல்டோட டாப் மோஸ்ட் லேயராக பயன்படுத்த விரும்புகிறாங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது சைனா கிட்ட பல விதமான லாங் ரேஞ்ச் ஹை ஸ்பீட் மிசைல்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜிலையும் சைனா முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க.
ஃபியூச்சரில் சைனாவை ப்ராப்பராக கவுண்டர் பண்ண நமக்கு ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுது. சைனா அளவுக்கு இல்லைனாலும் பாகிஸ்தானும் அவங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. பாகிஸ்தானுக்கு சைனா ஒரு பக்கம் ஆயுதங்களை கொடுக்குறாங்க, அமெரிக்கா இன்னொரு பக்கம் ஆயுதங்களை கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது, ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்த 2 நாடுகளும் இன்டைரக்டாக கோஆப்ரேட் பண்ணிப்பாங்க. இந்த கோஆப்ரேஷனை நீங்கள் பாகிஸ்தான்லேயே பார்க்க முடியும். அமெரிக்கா மற்றும் சீன ஆயுதங்களால் பாகிஸ்தானும் அவங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டிஸை தொடர்ந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சைனா மற்றும் பாகிஸ்தானுடைய ஹை ஸ்பீட் மிசைல்ஸை ஹை ஆல்டிடியூட்லேயே வச்சு இன்டர்செப்ட் பண்ணுற திறன் S-500க்கு இருக்குது. அதனால தான் இந்தியா S-500க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரஷ்யா S-500 இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை, கொடுக்க கொஞ்சம் நாள் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. ரஷ்யா அவங்களுடைய டயர் 1 பார்ட்னர்ஸுக்கு மட்டும்தான் S-500 முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ரஷ்யாவுடைய டயர் 1 பார்ட்னர்ஸ்னால் அது பெலாரஸும் இந்தியாவும் தான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது S-500 முதல் இம்போர்ட்டராக இந்தியாவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரஷ்யாவுடைய உள்நாட்டு தேவைகள் முடிய இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் S-500 நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது 2030s தான் S-500 இந்தியாவுக்கு கிடைக்கும்னு கணிக்கப்படுது. S-400 மாதிரி ஒரு பர்ச்சேஸ் டீலாக இல்லாமல் S-500 ஒரு கோ ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சில ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது S-500 தயாரிக்கிற ரஷ்ய நிறுவனம் ஒரு இந்தியன் பார்ட்னர் கூட சேர்ந்து S-500 பார்ட்ஸை இந்தியாவிலேயே தயாரிப்பாங்கன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. S-500 எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்டான ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது மட்டும் இல்லாமல் இது எல்லா விதமான ஏர்கிராஃப்ட்ஸ், ட்ரோன்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் கிட்ட இருந்து பாதுகாப்பு தரும். இந்த காரணங்களால S-500 டீல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்க போகிற முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய வெப்பன்ஸ் டீலாக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.